ட்ரெயின் வந்துருச்சு, வாங்க எல்லாரும் ஏறிடுமா? செல்வி நீ முன்னாடி ஏறி பிள்ளைகளெல்லாம் ஒவ்வொருத்தரையும் அப்படியே ஏற்றி விடு. உமா பேக்கை வச்சுட்டு பாப்பா கொஞ்சம் பிடி, நான் இந்த பேக் எடுத்துட்டு வந்துடுறேன். எத்தே நாங்க ரெண்டு பேரும் அந்த சீட்ல உட்கார்றோம் தே, நீங்க அங்க உட்காருங்க. சரி அங்க வா. ராஜு நான் தான் ஜன்னல் சீட்டு. நானும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருக்கேன்டே, அப்புறமா நீ மாறிக்கோ. ஆள் 5 நிமிஷம் சரியா? சரி. ஏக்கா மத்தியானமே இந்த பிள்ளைகள் ஒன்றும் சாப்பிடல, இல்லை எடுத்து வச்சு கொடுத்துருவோமா இப்போமே? ஆமாக்கா, ஆள் 2 எடுத்து வச்சா மெதுவாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சரிடி அப்போ எடுத்து வச்சிடலாம். எடி புளிசாதம் யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு அதை எடுத்து வச்சு கொடுத்துடலாம்ல? ஏக்கா எனக்கு புளிசாதம். ஆமாம் எனக்கு புளிசாதம் தான் வேணும். ஆமாம் நானும் மத்தியானமே இட்லி டேஸ்ட் பார்த்துட்டேன், எனக்கு இப்போ புளிசாதம் தான் வேணும். தம்பி நீங்கள் கொஞ்சம் புளிசாதம் சாப்பிடுவீங்களா? இக்கா அந்த பாப்பாக்கு நான் இட்லியை ஊட்டி விட்டுட்டு நான் புளி சாதம் வாங்கிக்கிறேன். நான் இதில் இருக்கு, நான் எடுக்கட்டா? இந்த பக்கமே கொஞ்சம் இடம் இருக்குல்ல, இந்த சீட்டுக்கு வந்து உட்காந்துருங்களேன். ஆமாம் தம்பி நீங்கள் மட்டும் அந்த பக்கம் உள்ள சீட்டில் போய் உட்காந்துருக்கீங்க. இடம் தான் இருக்குல்ல, கொஞ்சம் விஸ்தாரமாக உட்காரலாமேனு தான். இட்லியை விட புளிசாதம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. லில்லி நீ கொஞ்சம் புளிசாதம் சாப்பிட்றியாம்மா? வேண்டாத்தே, எனக்கு இதையே சாப்பிட முடியல. ஏம்மா இட்லி நல்லா இல்லையோ? அப்படிலாம் இல்லத்தே, நான் சாப்பிட்டுறேன். நித்யா அவளுக்கு கொஞ்சம் பார்த்துக்கோ, உனக்கு புளிசாதம் வைக்கவா? எனக்கெல்லாம் இப்போ வேண்டாமா, நைட்டு சாப்பிடும்போது வேணால் பார்த்துக்கிறேன். என்னக்கா எல்லாம் இப்படி சொல்லுதுங்க, கொண்டுட்டு வந்தது எல்லாத்துலேயும் பாதி அப்படி அப்படியே இருக்குது. அதனால என்ன நம்ம நைட்டுக்கு வச்சு விடுவோம் மீதியே. ஆமாம் தம்பி, உங்கள் அக்கா கிட்ட கொஞ்சம் சொல்லிடுங்க, நைட்டுக்கு எதுவும் சாப்பாடு ரெடி பண்ணிடாம. நம்மளே இங்கே நிறைய வச்சுருக்கோம், அவங்களுக்கும் சேர்த்தே இருக்கும் அப்படின்னு சொல்லிடுங்க. சரிக்கா, நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேங்க்கா. இக்கா அடுத்த ஸ்டாப்பு நம்ம தான் இறங்கணும்க்கா. சரி, அப்போ நம்ம எல்லாம் எடுத்து வச்சு ரெடியாக நிற்போம். வாங்கக்கா வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம்மா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம்மா, நீங்கள் நல்லா இருக்கீங்க தானே? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம்க்கா, நீங்கள் எல்லோரும் வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உமா பாப்பாக்கு சாப்பாடு கொடுத்துட்டியாம்மா? சாப்பாடு கொடுத்துட்டு அவளை தூங்க வை. எல்லாத்துக்கும் அங்கே மேலே ரூம் ரெடி பண்ணி வச்சுருக்கேம்மா, அங்கே எல்லாருக்கும் ரெஸ்ட் எடுக்க சொல்லு. நம்ம காலையிலே எஞ்சி கிளம்பிடலாம். சரிங்க, நான் எல்லாரையும் பார்த்துக்கிறேன். அக்கா மாமா எங்கே போனாங்க, இப்போ வந்துடுவாங்களா? ஆமாம் நீங்கள் எல்லோரும் வர்றீங்கன்னு சொல்லியிருந்தேன், இந்த வந்துடுறேன், இப்போ ஒரு சின்ன வேலை இருக்குது முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொன்னாங்க. இப்போ வந்துடுவாங்க. சரிக்கா சரிக்கா, நான் பார்த்துக்கிறேன். அக்கா வரீங்களா? அப்போ நான் மேலே அந்த ரூம் ரெடி பண்ணி தரட்டுமா? வரீங்களா? இப்போ தானடி வந்தோடனே போனால் எதுவும் நினைக்க மாட்டாங்களா? ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போய் படுத்துக்கோ. சரிக்கா சரிக்கா. ராஜு வாரியா மொட்டை மாடியை போய் பார்த்துட்டு வருவோம். வேண்டால, எதுவும் சொல்ல போகிறாங்க. நம்ம இப்போ அங்கே தானடா போக போகிறோம், படுக்கிறதுக்கு அங்கே தானே போய் படுக்க போகிறோம். அப்படியாம்மா, நம்ம மொட்டை மாடியிலே படுக்க போகிறோம்? இல்லைடா, மாடியில் ஒரு ரூம் இருக்குது, அங்கே போய் படுக்க போகிறோம். அதுக்கு பக்கத்தில் தானே இருக்குது வரண்டா. அப்போ சரியில்ல, நம்ம அப்போ போய் பார்த்துக்கிடுவோம். எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும். அப்போ வாமா மேலே போயிடுவோம். படுக்கிற ரூம்குள்ளேயே ஒன்று அட்டாச்சாக இருக்குது, வெளியே ஒன்று இருக்குது. சரிக்கா வாங்கக்கா, அப்போ எல்லோரும் மேலே போயிடுவோம். சரிம்மா வாங்கம்மா, எல்லோரும் போமா. நம்ம பிளாக் தண்டருக்கு வந்துட்டோம்ல, நம்ம இங்கே நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிடுவோமா, இன்ஸ்டாகிராமில் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். ஆமாத்தே, அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் கொஞ்சம் சீன் காட்ட முடியும். ஃபோட்டோ எப்படி எடுக்கிறது? நம்ம எல்லோரும் நின்னோன்னா யார் வந்து ஃபோட்டோ எடுத்து தருவா? ஆமாம், இங்கே ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, நம்ம கூப்பிட்டோன்னா வந்து எடுத்து கொடுப்பாங்க. அப்புறம் கடைசியில் நம்ம வீட்டுக்கு போகும்போது அதை பிரிண்ட் போட்டு வாங்கிக்கலாம். அப்போ கூப்பிட்டுட்டா நானே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிடுவோம், நல்லாயிருக்கும். சரி வாங்க உள்ளே போவோம், அங்கேயே நின்றுட்டு இருந்தால் எவ்வளோ நேரம் ஆகுது. வாங்க இதில் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிடுவோம். ஏக்கா நான் மேலே ஏறி போய் குளிக்க போகிறேன். எடி நானும் வரேன்டி. நானும் வரேன். அம்மா நாங்கள் அந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் போய் கொஞ்சம் விளையாடிட்டு வரோம். பார்த்துடி, எல்லா பக்கமும் தண்ணியாக இருக்குது, ஜாக்கிரதையாக விளையாடணும். பிள்ளைங்களெல்லாம் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும். சரிம்மா, எல்லாரையும் நான் பார்த்துக்கிறேன். நான் கூப்பிட்டு போட்டா? சுபின் ராஜு 2 பேரும் சட்டை பண்ணாமல் விளையாடணும் சரியா? தண்ணியிலலாம் முங்கி விளையாடிட்டு இருக்கக்கூடாது. ஓகே நாங்கள் பார்த்துக்குறோம். பாய். ஏக்கா இந்த தண்ணி எப்படி இருக்கு? கொஞ்சம் சுமாராக தாண்டி இருக்கு. குற்றாலத்தில் குளிச்சுட்டு இதில் குளிச்சா எப்படி இருக்கும்? இருந்தாலும் ஜாலியாக தான் இருக்குது. நம்மளுக்கு தான் தண்ணி எங்கே பார்த்தாலும் விட மாட்டோமே. எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும், ஆனால் தனியாக வந்துக்கிட்டு இங்கே வந்து நினச்சியே நல்லாவே இருக்காது. ராஜு தண்ணி அடிக்காமல் விளையாடுறா. லில்லி வா, நம்ம அடுத்தடுத்து ரைடுக்கு போவோம். அக்கா பயமாக இருக்காதாக்கா? பயமாலாம் இருக்காது, ஜாலியாக இருக்கும். ரெசிபின்னு வா, நம்ம போய் அதில் போய் சறுக்கும். போவோம், எஞ்சி போமா. ஹே சூப்பர். ஜாலி.
ராஜு இதோட பெரிய சர்க்குக்கு போகல. பார்ப்போம் பார்ப்போம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி வாட்டர் கேம்ஸ்னால் எவ்வளவு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. நீங்களும் இதே மாதிரி ஃபேமிலியோடு போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்.